ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரியவா சரணம். ஆகஸ்ட் 31 சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையில் எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்க வேண்டும். மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வழிபடுவது நமது இந்து வழிபாட்டு மரபுகளில் காணப்படக்கூடிய ஒரு எளிய பக்தி முறையாகவே பார்க்கப்படுகிறது. இதனை செய்யும் பொழுது அதிகமான பொருட்கள் என்பது தேவை கிடையாது. மஞ்சள் தூள், சிறிதளவு தண்ணீர், பச்சரிசி, அருகம்புல், சிவப்பு மலர், சந்தனம், குங்குமம், நெய் தீபம், கொழுக்கட்டை அல்லது ஏதேனும் இனிப்பு இருந்தால் போதுமானது. இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி விரிவாக செய்ய வேண்டும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஒரு சிறிய சுத்தமான தட்டில் பச்சரிசியை பரப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அதனை முதலில் எடுத்து பித்தளை தட்டில் போட்டுக் கொள்ளுங்கள். அதன் நடுவில் சிறிதளவுக்கு மஞ்சள் தூளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது இன்னும் சிறப்பு. அதில் சில துளிகள் தண்ணீரை சேர்த்து கெட்டியாக பிசைந்து கொள்ள வேண்டும். மிகவும் தண்ணீராக இல்லாமல் கையில் பிடித்தால் வடிவங்கள் நிற்கும் அளவுக்கு மஞ்சளை நீங்கள் பிசைந்து கொள்வது மிகவும் சிறப்பு. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு இருக்கும்படி அந்த மஞ்சளை நீங்கள் பிசைந்து கொள்ளுங்கள். பின்னர் அதை சிறிய உருண்டையாக செய்து அதன் மேல் விநாயகருடைய எளிய வடிவத்தை நீங்களே உருவாக்க வேண்டும். விநாயகர் இப்படித்தான் இருப்பார் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் தோன்றுவதை வைத்து செய்ய வேண்டும். அது நன்றாக வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நல்ல மனதுடன் அதை நீங்கள் செய்தாலே இதனுடைய முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். பெரிய சிலை போல அழகாக செய்ய வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது. பக்தியோடு பிடித்த சிறிய மஞ்சள் பிள்ளையாரை போதும். அவருக்கு சந்தனம் வைத்து சிறிய குங்குமப்பட்டு வைத்து அருகம்புல் மற்றும் சிவப்பு மலர்களை நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ளலாம். அதன் முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி முதலில் 2 கைகளையும் கூப்பி விநாயகரை மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். விநாயகப் பெருமானை அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை பொறுத்தருள வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம், குழப்பம், கவலைகள் நீங்கி நல்ல புத்திகளையும் தெளிவான சிந்தனைகளையும் அருள வேண்டும். நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் இருக்கும் தடைகள் என்பது நீங்கி அவை நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நல்லது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பின்னர் ஓம் கம் கணபதியே நமக்கு என்கிற மந்திரத்தை 108 முறைகள் நீங்கள் சொல்லலாம். எண்ணிக்கையை மட்டும் நினைத்து கொண்டு அவசரமாக சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் விநாயகரை மனதில் நினைத்துக் கொண்டு உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். மந்திரம் சொல்லும் பொழுது மனம் அலைப்பாயாமல் கவலைகள் எதுவும் இல்லாமல் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை மனதிற்குள் நினைத்துக் கொண்டு கூற வேண்டும். அதன் பிறகு கொழுக்கட்டை அல்லது வீட்டில் தயாரித்து ஏதேனும் இனிப்பை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து விநாயகரை என்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும், நல்ல காரியங்கள் தங்கும் தடையுமின்றி நடைபெற வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். குறிப்பா நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். பிறகு அருகம்புல்லை விநாயகருக்கு சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து விடலாம். காஞ்சி மகான் மகாபரியவா கூறுவது போல பூஜையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பெருமையை விட இறைவனை நாம் நினைக்கக்கூடிய மனதின் தூய்மைத்தான் முக்கியம். பூஜை முடிந்த பிறகு சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து விநாயகரை நினைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் பிள்ளையாரை உடனடியாக கலைக்காமல் உடைய வீட்டில் வழக்கமாக பின்பற்றக்கூடிய பூஜை முறைக்கு ஏற்ப வைத்திருப்பது. பின்னர் மரியாதையுடன் நீங்கள் நேரில் கரைக்கலாம் அல்லது பூஜை மரபுப்படி நீங்கள் நிறைவு கூட செய்யலாம். மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரிடம் தடைகளை நீங்கி நல்ல காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் ஒரு பாரம்பரிய ஆன்மீக வழிபாடு என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய மகாபரிவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரியவா சரணம்.